வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல இப்போ வந்து ஜெப்ரி வந்து கேப்டனா இருக்காரு. அந்த கேப்டனை வந்து மதிக்கல. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, தர்சி அவர்கள் அந்த ரூல்ஸ் எல்லாம் மீறி கேப்டனை மதிக்காம அந்த ரவா உருண்டையெல்லாம் போய் புடிச்சுட்டாங்க. எப்படி புடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்ரிக்கு கோவம் வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள கண்டஸ்டன்ட்டே வந்து கண்டிச்சிருக்கணும். அந்த கிச்சன்ல இருக்கிறவங்களே வந்து கண்டிச்சிருக்கணும். அத வந்து அவங்க செய்யல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன தண்டனை குடுக்குறீங்களோ குடுங்க கேப்டனா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார்லேருந்து எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, இல்ல கேப்டன் சரியில்ல அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்ட உரியிற வேண்டியதுதானே. கேப்டன்ல இருந்து தூக்கிட வேண்டியதுதானே. வாண்டடா உருவுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெப்ரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பிரச்சனையை பெருசா கொண்டு போறாரு. என்னடா கேப்டனா இருந்து ஒரு வாரமா எந்த ஒரு கண்டென்ட் குடுக்காம இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ஆரம்பிச்சாரு. பட் அது வந்து பெரிய லெவல்ல எடுபடல. கடைசியா முத்துக்குமார் சொல்லி பார்த்தாரு. ஏதாவது பனிஷ்மென்ட் குடுங்க அப்படின்னா, இல்ல குடுக்கல. போன வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர்லாம் வந்து உதவி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அத ஏன் ஒரு பெருசா படுத்துறீங்க? அப்படிங்கிறாப்புல வந்து கேள்வி கேட்டு அத வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஜெப்ரி இருந்த வேகத்துக்கு கேப்டன் பதவியை உதறி எறிஞ்சிட்டு அடுத்த கேப்டனா பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருவாரோ அப்படிங்கிறாப்புல தோணுச்சு. பட் இருந்தாலும் வேஸ்ட் தானே இது. ஏன்னா இன்னும் 1 நாள் 2 நாள் தான் இருக்கு. அப்புறம் முடிய போது அடுத்து திங்கட்கிழமை அதுக்கான ஒரு டாஸ்க் நடந்து திருப்பி புதுசா ஒருத்தர் வந்து கேப்டன் வர போறாரு. அதுக்கு ஒரு 4 பேர் இப்ப வந்து ரெடியா இருக்காங்க. அந்த புதிய கேப்டன் 10வது வாரத்துக்கான கேப்டனா யார் வந்து வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு டாஸ்க் நடக்க போறதுல ஒரு 4 பேர் வரப்போறாங்க. அந்த 4 பேர் மஞ்சரி, அதுக்கப்புறம் தீபக், நம்ம ரஞ்சித், அதுக்கப்புறம் யாரு நம்ம பவித்ரா அவர்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து அப்படியே பொங்கி எழுறாரு ஜெப்ரி அவர்கள். ஸோ கடைசியா முத்து வந்து எல்லாருக்கும் பசிக்குது. இந்த பிரச்சனை இதோட முடிங்கப்பா. இது ஒரு பெரிய பிரச்சனை. இதை வந்து அப்படியே இந்த அளவுக்கு ஊதி பெருசாக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்ரி மத்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டாரு. அது தர்சிகா அவர்கள் விட வேண்டியதானே ஒரு வார்த்தையில. அவங்க என்னன்னா, நான் எனக்கு மட்டும் செய்ய குடுக்கல, செய்யல. நான் மட்டும் சாப்பிடுறதுக்கு அந்த ரவா உருண்டைய புடிக்கல. எல்லாருக்கும் தானே செஞ்சிருக்கேன். இருக்கிற வீட்ல இருக்க எல்லாத்துக்கும் தானே புடிச்சு வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க வந்து என் மேல வந்து ஒரு வன்மத்த கொட்டி என்கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தரிசிக்காம விட மாட்டேங்கிறாங்க. அவங்களும் முடிஞ்ச அளவு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் எனக்கு மட்டும் பிடிச்சதா நீங்க பேசலாம். நான் வந்து எல்லாருக்கும் தானே பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தரிசிகா அவர்கள் அவங்களோட வாதத்தை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. இந்த சீசன்ல இன்னைக்கான கண்டென்ட் அப்படின்னா பெருசா இல்ல. இந்த ஒரு கண்டென்ட் தான் வந்து அப்படியே ஒரு சண்டையா கொண்டு போறாங்க. இதை தான் வந்து ஃபுல்லா இன்னைக்கான எபிசோட்ல வரப்போகுது அப்படின்னு தோணுது. ஏன்னா மீதியெல்லாம் ஒன்றும் பெருசா இல்ல. அந்த குற்றம் குறை சொல்றது தான். இந்த வீக்ல யார் வந்து பெஸ்ட்டா இருந்தாங்க, யார் வந்து ஒஸ்ட்டா இருந்தாங்க, யார் ஏஞ்சல்ஸா இருந்தாங்க, யார் வந்து பார்த்தீங்கன்னா டெவில்ஸா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட முடிக்க போறாங்க. ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருச்சு ப்ரோமோ மூலியமாவே. அப்படி இருக்கும்போது இன்னைக்கான எபிசோட்ல பெரிய லெவல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ல இதுதான் ஃபுல்லா ஓடப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜெப்ரி அவர்கள் வந்து கேப்டன் பதவியில் சரியா செயல்பட்டாரா, இல்ல வந்து நம்ம தர்ஷிகா அவர்கள் பண்றதுதான் தவறா இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.